நீங்க ஒவ்வொரு முறையும் ராங்கான பர்சன் அட்ராக்ட் பண்ணலைங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற காயத்தை தான் அகைன் அண்ட் அகைன் அட்ராக்ட் பண்றீங்க. பட் வேற முகங்களோட. நல்லவங்கன்னு சொல்லி ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுவோம். ஆனா அதே ஸ்டோரி தான் உங்க வாழ்க்கையில நடக்கும். அவங்க உங்களை இக்னோர் பண்ணா நீங்க ஆங்ஷியஸ் ஆவீங்க. அவங்க உங்களை விட்டு விலகி போனா நீங்க துரத்துவீங்க. அவங்க உங்களை ஹர்ட் பண்ணாலும் அதை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இது உங்களுக்கு ஒரு பேட் லக் மாதிரி ஃபீல் ஆகலாம். பட் ஆக்சுவலா இது ஒரு பேட்டர்ன். உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் லவ் அட்ராக்ட் பண்ணல. அது எந்த விஷயத்துக்கு பழக்கப்பட்டிருக்கோ அதையே அட்ராக்ட் பண்ணுது. நீங்க அதிகமா இக்னோர் பண்ணப்பட்ட ஒரு பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ற பார்ட்னரும் அதே மாதிரி இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இதுதான் நீங்க டிசர்வ் பண்றீங்கன்னு அர்த்தம் இல்ல. உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அதுக்கு தான் பழக்கப்பட்டிருக்கு. சோ இதுக்கு காரணம் அந்த பர்டிகுலர் பர்சன் கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆழமான காயங்கள் தான் இதுக்கு முக்கியமான காரணம். இந்த இடத்துல நீங்க ஹோ ஓப்பன் போன பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய காயங்களை நீங்க ஹீல் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அன்பான வாழ்க்கையை உங்க பார்ட்னர் கூட நீங்க சேர்ந்து வாழ முடியும். நீங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஹீல் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃப்ரீ ஹீலிங் கிளாஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். கமெண்ட்ல லவ்னு டைப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸை டிஎம் பண்றேன்.